பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பாரம் இல்லாமல் கை வீசிக்கொண்டு கர்த்தரோடு நடவுங்கள். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 1:12. அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடம் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் இங்கே ஒன்றை அறிவேன் என்கிறான், ஒன்றை நிச்சயத்திருக்கிறேன் என்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அறிந்ததை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் நிச்சயத்திருக்கிறது. அறிவோடு இருக்கக்கூடாது. அது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஆம் அப்படி தான் நடக்கும், நான் இப்படித்தான் என்று முடிவெடுத்து வாழ்வது தான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகையால் பாடுகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், இடர்கள் எது வந்தாலும் அவற்றை நான் பெரிதிப்படுத்துவதில்லை. அனுபவிக்கிறேன், அதன் வழியாகத்தான் கடந்து போகிறேன். ஆனால் இவைகள் என் பிரயாணத்தையோ என் நோக்கத்தையோ தடுக்க நான் அனுமதிப்பது இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்கிறார். எப்படி பவுலே உங்களால் இப்படி இருக்க முடிகிறது என்று கேட்டால் சொல்லுவான், நானும் உங்களைப் போல பாடு உள்ளவன் தான். ஆனால் ஒன்று, நான் யாரை நம்பி இந்த பயணத்தை ஆரம்பித்தேன், இந்த வாழ்வை ஆரம்பித்தேன், இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன், இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தேன், யாரை முழுமையாக நம்பி பயணிக்கிறேன் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை சந்தித்த இயேசு, என்னை மாற்றின இயேசு, வாழ்வின் போக்கையே மாற்றினார். அபிஷேகத்த இயேசு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன், தினமும் அனுபவித்து வருகிறேன். இந்த அறிவில் தினமும் நான் மேன்மை அடைகிறேன். முற்றிலும் அடைந்தாயிற்று என்பது ஏதுமில்லை. தினமும் அவரை பற்றி அழிகிறேன், சாட்சிகளை கேள்விப்படுகிறேன், சாட்சியாக நிற்கிறேன். என்னை அழைத்தவரே, என்னை இந்த ஊழியத்தில் இணைத்தவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் என் கூடவே இருக்கிறார். எனக்கு வரும், நான் சந்திக்கும் இடர்கள் அனைத்தையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இவைகள் என்னை ஊழியத்தில் இன்னும் 3 கட்ட உதவுகிறதை ஒழிய என்னை கீழே தள்ளுவதில்லை. அவைகளை சாட்சியாக வைக்கிறார். என்னை ஒரு இடத்திலும் கூட வெட்கப்பட்டு தலைகவிழ்ந்து நடக்க விடவில்லை. இது என்னுடைய அனுபவங்கள். ஆகையால் நிச்சயத்திருக்கிறேன். எனக்கு இடர்கள் கொண்டு வந்தவர்கள் அது பயனற்று போனதால் வெட்கப்பட்டு போனார்கள். இதையும் கண்டிருக்கிறேன். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்தி என் ஓட்டத்தை விசுவாசத்தோடு முடிக்க வைப்பார் என்ற அறிவு உண்டு. அதை நிச்சயித்து கொண்டேன், உறுதிப்படுத்தி கொண்டேன். இது யாரும் எனக்கு உறுதிப்படுத்த வேண்டாம், நானே உறுதிப்படுத்தி கொண்டேன். ஆகையால் என் வாழ்வு அப்படி இருக்கிறது. நான் என்னிடம் எதையும் வைத்துக் கொள்வதில்லை, அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். அவர் பார்த்து கொள்வார். ஆகையால் கூலாக இருக்கிறேன் என்பான். மக்களே, எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கிவிட்டுத்தான் தேவன் மனிதனை படைத்தார். அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று உண்டாக்கி கொடுத்தார். ஆதாம் கேட்டானா, எனக்கு ஒரு துணை வேண்டும் என்று? இல்லை. ஆனால் தேவனுடைய அஜந்தாவில் அது இருந்தது. தேவனுடைய அஜந்தாவில் உங்களை குறித்து சகலமும் உண்டு. ஜெபிக்க வைக்கிறார், கேட்க வைக்கிறார், உணர்த்துகிறார். அதற்குத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆதாம் ஏவாள் இது மட்டும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று யோசிக்க தேவன் இடம் அளிக்கவே இல்லை. அப்படித்தான் உங்களுக்கு எனக்கும். அப்படி நீங்கள் சகலத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்கள் அவருடைய அஜந்தாவில் உள்ளது. உயர்ந்த திட்டங்கள், வழிகள் வகுத்துள்ளார். எரேமியா 29:11, ஏசாயா 55:8-9. இந்த 2 வசனங்களை மறக்கவே கூடாது. கர்த்தர் உங்களிடம் பிள்ளைகளை கொடுத்துள்ளார். அவர் உங்களிடம் கொடுத்துள்ளார். ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துள்ளார். தொழில் கொடுத்துள்ளார். வேலை கொடுத்துள்ளார். ரட்சிப்பை கொடுத்துள்ளார். உங்கள் காலங்கள் அவர் கருத்தில் இருக்கிறது. ஒரு சரீரம் உங்களுக்கு கொடுத்துள்ளார். ஆத்துமா அவர் கொடுத்தது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். உங்களுக்கு சகலத்திலும் உதவி செய்ய அவர் வைத்திருக்கிற அஜந்தாவில், அவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக நடத்தி தினமும் வெற்றியடை செய்யத்தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். இதில் ஏதாவது நீங்கள் சம்பாதித்தது சொல்லுங்க பார்ப்போம். வம்பு, தும்பு, பாவ சாபத்தை வேண்டுமானால் மனிதர்களாகி நாம் சம்பாதித்துக் கொள்வோம். நாம் செய்ய வேண்டியது, கர்த்தாவே இவற்றையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறேன். குடும்பம், பிள்ளைகள் கொடுத்திருக்கிறேன். தொழில், வேலை, பிஸ்னஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் அப்படியே உமது கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இவற்றை மெயின்டைன் பண்ண, வளர்க்க நீங்கள் விரும்புகிற வேண்டாம், உதவி செய்யுங்க, வழி காட்டுங்க, பார்த்து கொள்ளுங்க. உங்கள் உதவியின்றி எங்களால் தனித்து செயல்பட முடியாது. ஆகவே ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆனால் உங்களிடம் ஒப்பு கொடுத்ததை நீர் இறுதி வரை காக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிவோம். சாட்சிகள் உண்டு, நாங்களே சாட்சிகள். உங்களால் என்று எங்களால் எதுவும் செய்ய முடியாது, தனித்து இயங்க முடியாது, அப்படி நாங்கள் படைக்கப்படவில்லை. யோவான் 15:5 அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க என்று ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளையும் அனுபவியுங்கள். கொடுத்தது அவர், ஒப்பு கொடுத்தது நாம். கொடுத்து இதையெல்லாம் பண்ணப்பா, நடத்தப்பா, உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் நாம் இதை வாங்கி கொண்டு உடனே இறங்கிவிடக்கூடாது. நம்மளால் தனித்து செயல்பட முடியாது. நமக்கு எதுக்கு அந்த வம்பு? அவரிடம் திருப்பி ஒப்பு கொடுப்போம். அப்பா, நீர் ஒப்பு தான் கொடுத்துருக்கிறேன், எங்களை கொடுத்துருக்கிறேன், நாங்கள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம், உம்முடைய வழி நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கு. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீர் என்ன இதை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, பிஸ்னஸை குறித்து, ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸை குறித்து என்ன நீர் வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு காட்டுங்கள், நான் நடக்கிறோம், செய்கிறோம். இதுதான் ஒப்பு கொடுத்தல். அப்போஸ்தலர் 12 பேதுரு, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஏரோது அவனை ஜெயிலை பிடித்து அடைத்து விட்டான். முதல் நாள் யாக்கோபை சிரச்சேதம் பண்ணிவிட்டான். பேதுருவுக்கு மறுநாள் வழக்கை விசாரித்து சிரச்சேதம், அது யாவரும் அறிந்தது. ஜெயிலில் போட்டாயிற்று. ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள், அப்படி 4 வகுப்பு ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கோங்களேன். 16 பேர். இவனுடைய கையை காலெல்லாம் அந்த சோல்ஜர்ஸோடு கட்டப்பட்டிருக்கிறார், அவர்களோடு இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். முதலாம் நாள், அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள், இவ்வளவு பந்தோபஸ்தோடு அவன் காக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் பாருங்கள், வாசித்து பாருங்கள், அவன் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படிங்க தூக்கம் வரும்? 16 பேரும் முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த ஒரு ஆளுக்கு ஓடி போய், அது சங்கிலி கையில் எல்லாம், காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார், தூங்குகிறான். எப்படி முடிந்தது? நமக்கும் முடியும், எல்லாருக்கும் முடியும். அவனுக்கு தெரியும், என்னை முதிர் வயதில் தான் இறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ எப்படி எனக்கு இறப்பு வரும்? அப்படியே வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். இதில் நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே எனக்கு தூக்கம் வருது, தூங்குகிறேன். வெரி சிம்பிள். கேட்டீர்களா? இயேசு கொடுத்த வேலையைத்தானே பேதுரு செய்தான். ஆகவே அவர் பார்த்து கொள்வார். விட்டு விட்டாரா? பார்த்து கொண்டாரே. சரியான நேரத்தில் நமக்கு ஆலோசனை தருவார். நீங்கள் ஐயோ இது என்ன இன்னும் நடக்கலையே, இன்னும் அது ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் சனப்பொழுது நடக்கும். யோசேப்பு எப்படி திடீரென்று அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது, அப்படி வருமுங்க. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வருமுங்க. நீங்கள் அந்த நேரத்தையே நோக்கி கொண்டிருக்காதீர்கள். அதனால தான் கவலை வருகிறது. சூப்பராக நடத்தி முடிப்பார். இப்போது எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் அவர் கையில் இருக்கிறது என்று இன்று என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் அவருக்காக நேர்த்தியாக செய்வேன். இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும், தெளிவு வேண்டும், இந்த அறிவு வேண்டும், இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் செய்தியின் மையம். இப்படி இல்லாவிட்டால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பது அர்த்தமே இல்லைங்க. அப்போ வெளியில் இருக்கிறவங்க நமக்கு என்ன வித்தியாசம்? அவனும் கவலைப்படுறான், அழுகிறான், நாமளும் கவலைப்படுறான், அழுகிறானா, என்ன வித்தியாசம்? இந்த தெளிவு இருப்பதால் வெளியே சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நாம் அமைதியாக, கூலாக இருப்போம். இதுதான் தேவ சமாதானத்தை அனுபவிப்பது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் தம்முடைய சமாதானத்தை வைத்திருக்கிறார். யோவான் 14:27 வாசித்து பாருங்கள். ரோமர் 5 வாசித்து பாருங்கள். அது எப்பேற்பட்ட சமாதானம் உலகம் கொடுக்க முடியாது. உலகத்தில் வெளியில் பார்த்தா புயல் என்ன வேணாலும் நடக்கணும், ஆனால் உள்ளே அமைதியாக எப்படி முடிகிறது? கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் அதை கையில் எடுத்துக்கொண்டார். நான் என்னுடைய வாழ்க்கையை நானே வேடிக்கை பார்க்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் இந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. என்னை ஒரு காலத்தில் என்னுடைய உறவுகள், நண்பர்கள், என்னோட வேலை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டார்கள், என்ன தைரியத்தில் திருமண வயது வந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு கவலைப்படாமல் சர்ச்சு, வேதம், மீட்டிங்னு போய் கொண்டிருக்கிறேன், மும்முரமாக இருக்கிறீர்கள் என்று. இதற்கு நான் பதில் சொன்னேன், ஏசுநாதர் தான் கவலைப்பட வேண்டும், நான் எதுக்கு கவலைப்படுறேன்? என்னால் ஒன்றும் முடியாது, அப்புறம் ஏன் நான் கவலைப்படுறோம்? எல்லாம் அவர் கையில் கொடுத்து விட்டேன் என்று பதில் சொன்னேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இது பேசுவதற்கு அலங்காரமான வார்த்தைகள், கிறிஸ்துவின் வட்டாரத்தில் வேண்டுமானால் சூப்பர் சூப்பர் என்பார்கள், பிராக்டிக்கலாக வாழ்வதற்கு ஒத்தே வராது, நீங்கள் வேதனைப்பட போகிறீர்கள் என்றார்கள். யார் யார் என்னிடம் கேட்டு பயமுறுத்தினார்களோ அவர்கள் பிள்ளைகள் திருமணத்திற்கு வெகு தடுமாற்றம் அடைந்தார்கள். தடைகள் வந்தது. ஐயோ, கரை சேர்த்தால் போதும் என்று திக்குமுக்காடிவிட்டார்கள். என்னை யாருடைய கண்களும் காண ஆச்சரியப்பட ஜாம் ஜாம் என்று திருமணம் எடுத்து செட்டில் பண்ண வைத்தார் பிள்ளைகளை. நான் செய்தது என்ன? அவர் சமூகத்தில் விளங்கால் படியிட்டு எதுவும் பேச முடியாத சமயத்தில் கண்ணீராக வரும். அதுதான் என்னுடைய பலி. அதைத்தான் நான் செலுத்தினேன். காலங்கள் உண்டு மக்களே.
அது எந்த நேரம் வேணாலும் விடிந்து கதவை திறந்து கொண்டு வரும். நீங்கள் அந்த கதவையே பார்க்காதீர்கள், கர்த்தரையே பாருங்கள். இனிமேலாம் நடக்கப் போகுது, யார் வேண்டாலும் சொல்லட்டும். ஆபிரகாம் நடக்கவில்லையா? 100 வயதில் பிள்ளை பெறவில்லையா? அதற்கு அப்புறமும் உன் பிள்ளைகள் பெறவில்லையா? தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அதுதான் முக்கியம். சந்தோஷமாக இருப்பது மட்டும்தான் நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை. சந்தோஷமாக இருப்பது நம்முடைய பொறுப்பு, கடமை. அன்பு மக்களை, பாரமெல்லாம் அவரிடம் கொடுத்துவிட்டு கைவீசி கொண்டு நடவுங்கள். இதை கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இதற்கு கொஞ்சம் பயிற்சி வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, வாழ்வை எளிமையாக்கி கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு விருப்பம்தான் பல சமயங்களில் முடிவதில்லை. உமது வல்லமை ஞானம் எங்களில் விளங்கட்டும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனை, என் இயேசு எனக்காக கல்வாரி செய்து முடித்ததை இப்போது முடித்து விட்டார். அந்த முடித்ததை ஒன்றொன்றாக எடுத்து பெற்றுக்கொள் என்கிறார். அவர் கொடுப்பார், நடத்துவார், பாதுகாப்பார், கொடியேற்றுவார் எனக்காக. இந்த சிந்தனைத்தான் நான் தினமும் நடக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.